சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இன்று பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பகல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஒவ்வொரு கட்டமாக அமைச்சரவை கூட்டம், பாதுகாப்பு உயரதிகாரி கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட இந்த கூட்டத்தில் அதை தாண்டியும் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அந்த அறிவிப்பில் இடம்பெற்ற பல முக்கியமான அறிவிப்புகளில் பல ஆண்டுகால கோரிக்கையாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக இந்தியா முழுக்க பல்வேறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார்கள். இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும், அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தன. அந்த கோரிக்கைக்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக பல ஆண்டுகால கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கோரிக்கை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஆணித்தரமாக அழுத்தமாக முன்வைத்த தமிழக அரசு, தற்போதைய திமுக அரசு, அவர்களுக்கு தற்போதைய தமிழக அரசு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கடந்த ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தில் முதலாவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அது மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் தமிழக சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த முடிவு வெளியாக இருப்பது என்பது தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக அரசு பொறுத்தவரையில் சமீப நாட்களாக பல்வேறு முக்கிய திருப்பங்களான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது ஆளுநருக்கு எதிரான வழக்கு. அதாவது தமிழக கவர்னர் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க மறுப்பதாக கூறி நீதிமன்றத்தை நாடினார்கள். தமிழகத்துக்கு சாதகமான தீர்ப்பு வெளியானது. இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக பார்க்கப்பட்டது. திமுகவினுடைய மிக வெற்றியாக, தமிழக அரசுடைய மிக வெற்றியாக பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழக அரசு முன்வைத்த நிலையில் அதற்கு ஒரு சாதகமான முடிவு என்பது மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதும் திமுக அரசுக்கு அவர்களுக்கு கிடைத்த தமிழக அரசு கிடைத்த ஒரு வெற்றியாகவே இது பார்க்கப்படுகிறது.